வணக்கத்திற்குரிய இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். மணி 4 ஆகிறது. பிள்ளைகளெல்லாம் எவ்வளவு பரபரப்பாக இருப்பீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் 37 ஆண்டுகள் உங்களைப் போல பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தினவன் நான். அதனால் ஒரு பள்ளி நிகழ்ச்சி அப்போ வந்தப்போ ஒரு ஆசிரியர் வந்து, ஐயா எவ்வளோ நேரம் பேசலாம் அப்படின்னு கேட்டார். நீங்கள் பேசுங்கய்யா, ஆனால் 4:30 மேலே பையங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வந்து நகைச்சுவைக்காக மட்டுமல்ல, அது பிள்ளைகளுடைய மனோபாவம். பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது அப்படியே மகிழ்ச்சியாக துள்ளி குதிச்சுட்டு வருவான் அப்படின்னு நினைக்கிறோம். பள்ளிக்கு வரும்போதே பள்ளிக்கூடத்துக்கு போகணுமா, இன்னைக்கு ஹோம்ஒர்க் பண்ணலையே, கணக்கு டீச்சர் அவுட்ஸ்டாண்டிங் அன்னைக்கு சொல்லிடுவாங்களே, இங்கிலீஷில் எஸ்ஏ படிக்கலையே, அந்த வாத்தியார் கொட்டுவாரே, அந்த சயின்ஸ் மேடம் போய் HM மிஸ்கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வா, அப்போ உன்னை உள்ளே விடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்னு வருத்தத்தோடையே உள்ளே வருவாங்க. பெல் அடிச்சுன்னா அடே அப்பா துள்ளி குதிச்சு எவ்வளோ வேகமாக ஓடணுமோ அவ்வளோ வேகமாக ஓடுறாங்க. ஆனால் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் வெளியே போகும்போது எவ்வளவு மகிழ்ச்சியோடு போகிறீர்களோ அவ்வளோ மகிழ்ச்சியோடு உள்ளே வந்தால்தான் எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது. அந்த மகிழ்ச்சி என்பது அறிவினாலே வருவதுதான். அந்த அறிவு என்பது என்ன? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுதான் அறிவு, வேற ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறேங்கிறதுக்காக நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இவங்க சொல்கிறாங்கிறதுக்காக கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு என்று ஒரு அறிவு இருக்கிறது. அந்த அறிவை தருகின்ற இடம் எது? பள்ளி, வகுப்பறை எல்லாம் சரி. ஆனாலும் உண்மையான அறிவு எங்கே கிடைக்கிறது என்றால் நூலகத்தில் தான் கிடைக்கிறது. அந்த நூலகத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறார்களோ அவர்களெல்லாம் பேரறிஞர்களாக இருந்திருக்கிறார்கள். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள், அப்துல் கலாம் ஐயா அவர்கள், பண்டித நேரு அவர்கள், இவர்களெல்லாம் நன்றாக நூலகத்தை பயன்படுத்தியவர்கள். அப்படி பயன்படுத்தியதனால தான் எங்கேயோ ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு மனிதர் லண்டன் ஆக்ஸ்போர்டில் படித்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தையே உருவாக்குகின்ற தலைமையை பெற்றிருக்கிறார் என்றால் இந்த நலப்பள்ளியிலே நாம் சொல்லுகிறோம். அதனால தான் இப்போ அம்பேத்கரை நினைக்க வேண்டியிருக்கு. அப்படி என்றால் உங்களால் முடியாதா? முடியுமா முடியாதா? முடியுமல்லவா? அப்போ அந்த முயற்சி தான். அதனால தான் உங்களுடைய நூலகத்தில் ஒரு அழகான திருக்குறள் எழுதி போட்டாங்க. தம்பி என்கிட்ட ஐயா இங்கே என்னையா எழுதலாம் அப்படின்லாம் கேட்டாங்க. வேறு எதுவும் எழுத வேண்டாம் தம்பி, விவேகானந்தர் கூற்று, அவர் கூற்று, திருக்குறள் மட்டும் எழுதுங்க போதும். என்ன காரணம்? ஒருத்தர் சொல்கிறேன், 1330 அரும்புரட்பாக்களும் பாயிரத்தோடு பகர்ந்ததற்பின் போய் ஒருத்தர் வாய் கேட்க நூலளவோ மண் தமிழ் புலவராய் விட்டு இருக்கலாம்ட்டான். நீ 1330 குறள் படித்தாலே நீ தமிழ் புலவரியா? நீ பிலிட்டு, MA, MEd, ஐயா மாதிரி முனைவர், தமிழ்துறை தலைவர் அப்படியெல்லாம் இருக்கணுங்கிறதில்ல. நீ 1330 குறள் படி, நீ தான் முனைவர், நீ தான் எல்லாமே அப்படின்னு சொன்னால் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. நீங்கள் நாளைக்கு போனீங்கன்னா அந்த குறளை பார்க்கணும். கற்க அப்படின்ற நிப்பாட்டிக்கணும். கற்க ஆனால் படியுங்கள், கஷடர கற்க, குற்றம் நீங்க படி. குற்றம் நீங்க என்னன்னா மனசுக்குள்ள எக்கச்சக்கமான அழுக்கு இருக்குது. இப்போ உடம்புல வேர்வை வேர்க்குது இல்லை? உடம்புல வேர்வை வேர்த்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சோப்பு போட்டு அதில் சீயக்காய் போட்டு கழுவிடுறீங்க. இன்னும் கொஞ்சம் வசதியான வீட்டு பிள்ளைகளாக இருந்துச்சுன்னா ஃபேர் அண்ட் லவ்லி, 6 வாரத்தில் சிவப்பழகுன்றேன். நானும் போட்டு போட்டு பார்த்தேன், ஒரு நாள் சிவக்க முடியல இல்லையா? ஆகையினால அதெல்லாம் இல்லை.
கசடு என்று சொன்னால் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள அழுக்கு நிறைய இருக்கு. பொறாமை, போட்டி, நான் பெரியவனா நீ பெரியவனா, ஓடா உனக்கு தான் எல்லாம் தெரியுமோ, அந்த அழுக்கான எண்ணங்களை போக்குவதற்காக படி, கசடர கற்க. சரி, எதை படிக்கிறது? எல்லாத்தையும் படிக்கலாமா? இப்போ எப்போ பார்த்தாலும் சுண்ணாம்பு தடவுறது மாதிரி இதுதான் தடவிட்டு இருக்கேன். தடை அந்த காலத்தில் வெத்தலை ஊற்றும்போது சுண்ணாம்பு இப்படி தான் வெத்தலையில் வச்சு தடவுவாங்க, அது மாதிரி தடவிக்கிட்டு உட்காந்துருக்கேன். என்னடா அப்படின்னு நான் கேம்ஸ் விளையாடுறேன். கேம்ஸில் அது பாருங்கள், இந்த கேம்ஸு, இந்த கேமு, நீ என்னடா விளையாடுற, நான் என்னடா விளையாடுறேன், இப்படி பார்த்துக்கிட்டு. அதனாலேயே முக்கால்வாசி பிள்ளைகள் தொலைந்தார்கள். ஆக கற்பவை கற்க, கற்க கசடர கற்க, கற்பவை கற்க, படிக்க வேண்டியதை படி. அப்புறம் கற்றபின் பையன் கேட்குற கேள்வி, திருவள்ளுவத்தை கேட்குற, ஐயா நீங்கள் படின்னு சொன்னீங்க, படிக்க வேண்டியதை படின்னீங்க. ஒரு பையன், ஐயா கற்றபின் அப்படின்னு நிற்க, அதற்குத்தக நிற்க. நீ என்ன படிக்கிறியோ அதன்படி நீ வாழ்க்கையிலே வாழப்பழகு. இந்த ஒரு குறள் போதுமையா உங்களுக்கு. ஆகையினால நீங்கள் நாள்தோறும் நூலகத்திற்கு செல்ல வேண்டும். அதுவும் அவர் பெயர் வைத்திருக்கிறார் பாருங்க, மொழி ஞாயிறு ஞா தேவநேய பாவாணர் நூலகம். எவ்வளோ பொருத்தம் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நாம் தமிழை என்ன தமிழ்னு சொல்கிறோம், என்ன மொழின்னு சொல்கிறோம்? இதை செம்மொழி. உலகத்திலேயே குறிப்பாக இந்தியாவிலேயே முதலாக செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட ஒரே மொழி எது? தமிழ். மிக பழங்கால தொன்மையான ஒரு மொழி அது. அதுவும் இயற்கையான மொழி. அதை வேடிக்கையாக வாரியார் சுவாமிகள் சொல்லுவாங்க, நம்ம இந்தியாவில் பிறந்த மாடும் அம்மா அப்படின்னு தான் கத்துது, லண்டனில் பிறக்கிற மாடும் அம்மா அப்படி தான் கத்துது, லண்டனில் பிறக்கிற மாடு மதர் அப்படின்னு கத்துறது இல்லை. அதுக்கு என்ன காரணம்? இயற்கையாக தமிழன் இயல்பான ஒலிகளை கேட்டு 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 இந்த மொழியை அவன் படைத்திருக்கிறான். ஆகையினால இயற்கையான மொழி. கிட்டத்தட்ட 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலே மானுட இனம் தோன்றியது. அந்த மானுடத்தில் முதல் மாந்தன் யார் என்றால் தமிழன்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா மொழிஞாயிறு தேவநேய பாவாணர் ஐயா தான். அதுக்கடுத்து என்ன பண்ணார் தெரியுங்களா? அது மட்டுமல்ல, அவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். அவங்க அப்பா பேர் ஞானமுத்துன்னு பேர். அவங்களுடைய பூர்வீகம் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம். அங்கேருந்து ஒரு பாதிரியார் பாதிரியாருக்கு இவருடைய அப்பா ஞானமுத்துங்கிறவர் என்னவா இருந்திருக்கிறாருன்னா ஒரு அலுவலக உதவியாளர் போல அப்படி இருந்திருக்கிறார். அப்போ அந்த குடும்பத்தை என்ன பண்ணிருக்காருன்னா, அவங்க இந்து மதத்தை சார்ந்தவர்கள், அவர்களே அந்த பாதிரியார் கிறிஸ்தவர்களாக மாற்றி பிறகு வந்த உடனே எங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லியாச்சுன்னா, சங்கரன் கோயில் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் கோமதிமுத்துபுரம்னு பேர். அந்த ஊருக்கு நிறைய குழந்தைங்க. அதில் இவர் 7வது குழந்தை 8வது குழந்தைய வரும். ஆக தேவநேயன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. தேவநேயன்னா கிறிஸ்துவுக்குள் அன்பானவர் என்று பொருள். புரியுதுங்களா? ஆக அப்படிப்பட்டவர் நிறைய படிக்கிறார். எப்படி படிக்கிறார்னா 11ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறார். படித்து முடித்த பின்னால் அவருக்கு மேற்கொண்டு கல்லூரியில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அப்போ என்னென்னா, குறிப்பிட்ட வயது வந்தால் மதுரையில் தமிழ்ச்சங்கம் இருக்கு இல்லையா, அது 1900 தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம். வள்ளல் பாண்டித்துரை தேவரால் நிறுவப்பட்ட ஒன்று. அதில் பண்டிதம் அப்படின்னு ஒரு தேர்வு வைப்பாங்க. அந்த பண்டிதம் என்ற தேர்வு எழுதுவதற்கு சாதாரணமாக எழுத முடியாது. 1000 பேர் எழுதுனா ஒரே ஒரு ஆள் 2 பேர் 3 பேர் இவ்வளவு தான் அதில் வெற்றி அடையவே முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு நுணுக்கமான கேள்விகள். அவங்க பாட்டில் தொல்காப்பியத்தில் இருந்து அங்கே இருந்து இங்கே இருந்து கடுமையாக கேள்வி கேட்பாங்க. பண்டிதத்தில் வெற்றி அடைவது என்பது அவ்வளோ எளிமை இல்லை. ஆனால் அந்த பண்டித தேர்வில் அந்த ஆண்டு வெற்றி பெற்ற ஒரே ஆள் யாருன்னு சொன்னால் தேவநேய பாவாணர் தான்.
இது ஆதாரம் இல்லாமல் சொல்லலை. செந்தமிழ் செல்விங்கிற அவங்க நடத்தக்கூடிய அந்த பத்திரிகையில், செந்தமிழ்ங்கக்கூடிய அந்த இதழில் இது குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதை நீங்கள் கூகுளில் போய் தேடினா உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் அதுக்கடுத்து என்னன்னு சொல்லியாச்சுன்னா, இந்த பண்டிதத்தை முடித்த பின்னால் பள்ளியில் போய் வேலை பார்த்துருக்கு, தமிழாசிரியத்தை வேலை பார்த்துருக்கிறார். அதற்கடுத்து சரி ஆங்கிலமும் படிக்க வேண்டுமே என்று சொல்லி அவர் பிஓஎல் படிச்சிருக்கிறார். அதுக்கடுத்து எம்ஏ படித்திருக்கிறார். பல்வேறு உயர்நிலை பள்ளிகளில் போய் பணியாற்றி இருக்கிறார். ஒரே பள்ளியில் அவர் பணியாற்ற முடியல. முதல்ல ஊரிஸ் அந்த கல்லூரி மேல்நிலை பள்ளி, கிறிஸ்தவ ஐக்கிய கிறிஸ்தவ மேல்நிலை பள்ளி, இப்போ மேனில் அப்போ உயர் பள்ளி, இப்படி பல்வேறு இடங்களில். என்ன காரணம் தெரியுமா? ரொம்ப ரோசக்காரர், ரொம்ப ரோசக்காரர். திடீர்னு கோபம் வரும். யாராவது தமிழை பற்றி குறைச்சி பேசிட்டான்னா முடிஞ்சால் அடித்து கூட போடுவார். அவ்வளோ கடுமையான கோபக்காரர். நீங்கள் அவர் பார்த்தீங்கன்னா மீசையை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். சும்மா அப்படியே அந்த கட்டபொம்மன் மீசை மாதிரி. ஏன்னா அப்படி நெஞ்சை நிமிர்த்து நிற்கிறவர். அவர் கவிஞன் சொல்லுவான், நெஞ்சை நிமிர்த்தி நட நேரே அந்த சேவலை பார் அப்படிம்பா. இந்த சேவல் என்ன பண்ண, 2 கொத்து கொத்திட்டு அப்படி அப்படிங்க பார்த்துருக்கியா? அது மாதிரி அந்த தலை நிமிர்ந்து இருக்கணுமா. அப்படி வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்த மனிதர் அவர். மறைமலை அடிகள் என்று சொல்லக்கூடிய சுவாமி வேதாசலம் அவர் தான் வடமொழி, ஆங்கிலம், தமிழ் இந்த 3லுமே மிகச்சிறந்த அறிஞர். யாருன்னா சுவாமி வேதாசலம். அவர் தன்னை மறைமலை அடிகள்னு மாற்றிக்கிட்டார், தூய தமிழ் வைத்து கொண்டார். அவர் முத கிறித்துவ கல்லூரியில் போய் பணியாற்ற செல்லும் பொழுது அங்கே தமிழ்துறை தலைவராக இருந்தவர் நம்ம பக்கத்தூர் விளாச்சேரிக்காரர். அவர் பெயர் வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி. அவர் தன்னுடைய பெயரை பரிதிமார் கலைஞர் என்று மாற்றி வைத்து கொண்டார். அவர்கிட்ட அவர் இன்டர்வியூ போகிறார், நேர்காணல் போகிறார். யார்? மறைமலை அடிகள். உள்ளே போனோடனே இன்டர்வியூனா தெரியும்ல, நேர்முக கேள்வி கேட்பாங்க. ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் பரிதிமார் கலைஞர். ஐயா, உயிர் தொடர் குற்றுகரம் புரியுதா, வன்தொடர் குற்றுகரம் ஒரு உதாரணம் சொல்லுங்க. வன்தொடர் குற்றுகரம், உயிர் தொடர் குற்றுகரம் உதாரணம் சொல்லுங்க. எனக்கு தெரியாது. அவர் பதில். இப்போ நீங்கள் கேட்டோன்னு என்ன நினைப்பீங்க? சரியா வர போயிட்டு வா, வேலை இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க. அவருக்கு தான் வேலை போட்டு கொடுத்தாங்க. ஏன் தெரியுமா? எனக்கு அப்படின்னு சொல்கிறது வன்தொடர் குற்றுகரம், தெரியாது அப்படிங்கிறது உயிர் தொடர் குற்றுகரம். இதுக்கெல்லாம் நீ கைதட்ட வேணாமா? அந்த அந்த புத்தி கூர்மை. எதுக்கு சொல்கிறேன்? தம்பி சொன்னார் இல்லையா, இந்த போட்டிருக்காருல, புத்தகம் திறப்போம் புத்தியில் சிறப்போம்னு. அந்த புத்தி கூர்மை அது எதனால் வந்தது? இந்த படிப்புனால் வந்தது தான். நிறைய நூலகங்களை பயன்படுத்தி 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 வந்தது தான். அப்படிப்பட்ட மறைமலடிகளை பின்பற்றி தான் மொழிஞாயிறு தேவனைய பாவாணர் இந்த தமிழ் மொழி செம்மொழி என்று நிறுவுவதற்காக அவர் 40 மொழிகளில் ஒப்பிட்டு ஆய்வு பண்ணிருக்கிறார். அப்போ 40 மொழிகள் படிக்கணும்னா என்னன்னு பாருங்க. அந்த 40 மொழிகளை ஒப்பிட்டு ஆய்வு பண்ணி அகர முதலி அப்படின்னு ஒரு நூல், சொற்பிறப்பியல் அப்படின்னு ஒரு நூல். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அரசுடைமையாக்கி பாவாணம்ங்கிற பெயரில் 12 நூல்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எப்படி பன்னிரு திருமுறை என்பது பக்தி உலகுக்கு முக்கியமானதோ அதுபோல அறிவுலகத்துக்கு இந்த 12 பாவாணமும் முக்கியமானது. அப்படிப்பட்ட பாவாணர் பெயராலே தம்பி நூலகத்துக்கு பெயர் வைத்து இங்கே அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே பாவாணருடைய திருவடிகளை அப்படியே மனமொழி மெய்களால் வணங்குவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன அப்படின்னா, எல்லாரும் வடமொழியிலிருந்து பிறந்ததாண்டா தமிழ் தமிழ்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அப்போ இவர் என்ன பண்ணார்? வடமொழியை நன்றாக படித்தார், நன்றாக படித்தார். சமஸ்கிருதத்தை, ஆங்கிலத்தை நன்றாக படித்தார், தமிழ் மொழியும் படித்தார். படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணார்னா, எல்லாரும் நம்ம தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க. சந்தோஷம் இது சமஸ்கிருதம், விஷம் இது சமஸ்கிருதம். இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது, இங்கே வாப்பா, உன் சமஸ்கிருதத்தில் எத்தனை தமிழ் சொல் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்தில் கூடிய தமிழ் சொல்லை எல்லாம் எடுத்து, இதெல்லாம் தமிழ் உனக்கு கொடுத்த நன்கொடை,
சமஸ்கிருதம் என்பது பேச்சு மொழி இல்லை, செத்துப்போன மொழி. அதுக்கு 2500 கோடி நமக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய மொழிக்கு தினூண்டு அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது செத்துப்போன மொழி. அதனால தான் சொன்னார், அதாவது மனோன்மணியம் சுந்தரனார், ஆரியம்போல் உலக வழக்கு ஒழிந்து சிதையா உன் சீரிழமை திறமையந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தெரியும் உங்களுக்கு, கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்தே பிறந்து ஒன்று பல ஆயிடனும் ஆரியம்போல் உலக வழக்கு ஒழிந்து சிதையா உன் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமேன்னு சொன்னார். இதை நிறுவுவதற்கு முக்கியமாக இருந்த ஒரு பாவாணர் தான். நிறைய சொற்பிறப்பியல் அங்கங்கே, அதை 40 மொழிகளில் இருக்கக்கூடிய சொற்கள் எங்கெல்லாம் போய். அதே மாதிரி ஆதி மாந்தன் இருந்த இது லெமோரியா கண்டம். அந்த லெமோரியா கண்டத்தில் தோன்றியவன் முதல் மாந்தன் தமிழன். அந்த தமிழனிலிருந்து அந்த லெமோரியா கண்டத்திலிருந்து பரவி அங்கே இங்கே எல்லா இடங்களிலும் பரவி இன்றைக்கு பல்வேறு இனப்பகுப்புகளாக இருக்கின்றன. ஆக ஆதி தாய் தமிழ்தான் என்று நிறுவிய பெருமை பாவாணரையாவுக்கு உண்டு. அப்படிப்பட்ட பாவாணர் பெயரிலே இந்த நூலகம் வைத்திருக்கிறார்கள். ஆகையினாலே கடைசியாக ஒரே ஒரு சொல்லை சொல்லி முடிக்கிறேன். நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி. முறைப்படின்னு சொன்னான். அதாவது எங்களுக்கெல்லாம் அங்கே எங்கள் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தா நான் சொல்கிறேன். எனக்கு 1ஆம் வகுப்பு சொல்லிக் கொடுத்தவங்க அற்புதம் அம்மாள்னு பேர், 2வது சொல்லிக் கொடுத்தவங்க ஜெயசீலின்னு பேர், 3வது சொல்லிக் கொடுத்தவங்க பாக்கியத்தம்மாள், 4வதுக்கு ஜெயசீலி, 5ஆம் வகுப்புக்கு ஜோதிராமலிங்கம்னு ஒருத்தர், 6ஆம் வகுப்புக்கு அற்புதசாமின்னு ஒரு ஐயா, 7வதுக்கு அவரே ஆசிரியர். தமிழாசிரியர் வந்து சுவாமிநாதன், இன்னொரு தமிழாசிரியர் தி பிச்சை. அதுக்கடுத்து 8வது கந்தசாமி ஐயர், 9ஆம் வகுப்புக்கு திரு கே பாண்டியன் ஆசிரியர், 10ஆம் வகுப்புக்கு புன்னைவனம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர். எங்கள் தலைமை ஆசிரியர் பேர் ஆ மரிய ஜேசு. அந்த மரிய ஜேசுங்கிற ஆசிரியர்னால தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். எங்கள் வீட்டில் வந்து நிறைய பிள்ளைகள், மொத்தம் 12 பேர், 12வது ஆள் நான். அந்த 12வது பிள்ளையில் 7 பேர் தான் மிச்சம் இருந்தாங்க. அந்த 7 பேரில் 6 பேரும் படிக்கலை. நான் இப்படி இருக்கிறேன்னு சொன்னேன். நல்லா படித்த உடனே எங்கள் தலைமை ஆசிரியர் ஊக்கப்படுத்திகிட்டே இருந்தார். அந்த மரிய ஜேசுங்கிறவர் ஊக்கப்படுத்தி 11ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்றோடனே அப்போ என்ன அப்படின்னா ஆட்சி மாற்றம். காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து 67 வந்து திமுக ஆட்சி. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, உடனே நீ வேலைக்கு போனால் தமிழ் படுற, உனக்கு நான் வேலை வாங்கி கொடுக்குறது நானாச்சு, நீ கவலைப்படாது என்று சொல்லி தமிழ் கல்லூரி எங்கே சேர்ந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி என்னை கொண்டு போய் திருப்பனந்தாள் செந்தமிழ் கல்லூரியில் சேர்த்தவர் அவர் தான். அவர் எப்படி சொன்னாரோ, வாக்குறுதி கொடுத்தாரோ, அதே மாதிரி குமாரபாளையம் அரசினர் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் பயிற்சியும் பெற்று முடித்த உடனே நான் என்னுடைய அந்த ரிசல்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, தேர்வு முடிவு, அது வந்த அடுத்த நாளே என்னை கொண்டு போய் ராயப்பன்பட்டி பள்ளியில் சேர்த்து, இவன் நன்றாக பாடம் நடத்துவான், இவன் நல்ல பிள்ளையாக இருப்பான் எனக்கு சான்று கொடுத்து அங்கே சேர்த்து விட்டார். அங்கே முதல்நிலை தமிழாசிரியர், அப்போல்லாம் 2ஆம் நிலையெல்லாம் உண்டு, முதல்நிலை தமிழாசிரியராக கொடுத்து, அப்புறம் மேல்நிலை வந்தோன்னே மேல்நிலை கொடுத்து, தலைமை ஆசிரியராகவும் என்னை ஆக்கி அந்த பள்ளி உயர்த்தியது என்று சொன்னால், இன்னைக்கு நான் வணங்க வேண்டிய தெய்வம் எங்கள் ஆசிரியர் மரிய ஜேசுன்னு சொல்லக்கூடிய ஐயா தான். எதுக்கு சொல்கிறேன்னா, ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கின்ற உறவு இருக்கிறது அல்லவா, அது பெற்றோர் பிள்ளைகள் உறவு. இந்த உறவுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. இப்போ எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். நாங்கள்லாம் வந்து பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள்லாம் பார்த்ததில்ல. தப்பு செஞ்சால் ஒரே அடி தடார்னு அடிச்சிடுவோம். பெண் பிள்ளை ஆண் பிள்ளைங்கிற பார்க்குறதெல்லாம் பழக்கமெல்லாம் இல்லை. அவ்வளோ கடுமையாக இருப்போம். இன்றைக்கு அந்த பிள்ளைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, முந்தா நாள் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். சரி அமைதிப்பா. முந்தா நாள் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அந்த பையன் வந்து ஐடிஎஸ்னால் ஐஏஎஸ் கேடரில் வந்து டெல்லியில் வந்து அவர் ஜாயிண்ட் செக்ரட்டரி ஃபார் த சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தார். அவர் ஒரு நிகழ்ச்சி உத்தவபாளையத்தில் வச்சு என்னை அழைச்சிருந்தார், போயிருந்தேன். அந்த பையன் அப்போ அவர் பணி நிறைவு பெற்று இப்போ 4 ஆண்டுகள் ஆச்சு. போகிறேன், பிள்ளைகள்லாம் எந்திரிச்சு நிற்கிது. அந்த பையன் மேடையில் வந்தோடனே காலை தொட்டு கும்பிட்டு கண்ணில் ஊற்றிக்கிறாரு. தம்பின்னு, ஐயா இது எங்களுக்கு பாக்கியம் ஐயான்னு சொல்லிச்சு அந்த பையன். அந்த உறவு தான் ஐயா. உங்கள் ஆசிரியர்களை பார்த்தோன்னே உனக்கு அந்த உணர்வு வரணும் ஐயா. அதே மாதிரி ஆசிரியர்களுக்கும் தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கிற உணர்வு வரணும். ஏன்னா ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால்
தன் பிள்ளை கண்டிப்பாக தானாக வளரும். ஆக இன்றைக்கு அந்த நூல் நிலையத்துக்கு தம்பி மகேந்திர பாபுனுடைய உழைப்பை பற்றி தலைமை ஆசிரியர் அவர்கள் சொன்னார்கள். அவருடைய உழைப்பை நான் மிக நன்றாக அறிவேன். ஏனென்று சொன்னால் அவர் கிரீன் தமிழ் டிவின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார். பலரும் யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க, சம்பாதிக்கிறதுக்காக நடத்துகிறாங்க. இவர் மட்டும்தான் ரெண்டே கொள்கை, ஒன்று தமிழ், மற்றொன்று பசுமை. இந்த ரெண்டை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கு அதுக்கு 80,000க்கு மேலே இன்றைக்கு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறாங்க. வேறு எதுவுமே இல்லை, இதுதான். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தம்பி செய்திருக்கிறார். மகேந்திர பாபுவை நான் ஒரு தமிழாசிரியர் என்று நான் பார்த்ததே இல்லை. அவர் சொன்ன மாதிரி அவர் ஞான தந்தைன்னு என்னை சொன்னார், எனக்கு ஞான பிள்ளை. இந்த வரிசையில் வரணும். வருவதற்கு உங்களுக்கு எது பயன்படும்? நூலகம் பயன்படும். அதனால தான் போட்டித் தேர்வுகளுக்குன்னே ஒரு வரிசையை வச்சுருக்கிறார். போட்டித் தேர்வுகளுக்குன்னே ஏம்மா என்னுடைய மாணாக்கர் அங்கே உத்தமபாளையத்தில் போட்டித் தேர்வு மாணவர்களுக்குன்னு ஒரு பயிற்சி மையம் வச்சுருக்கிறான். அவனுடைய சொந்த செலவில். எப்படி சைதை துரைசாமி அவர்கள் அங்கே வச்சுருக்கிறாங்களோ அதுபோல் அந்த பையன் வச்சுருக்கான். அவன் நூலகத்தை அவன் ஒரு நூலகம் தனியாக வீட்டில் வச்சுருக்கான். அது பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா இவ்வளோ பெரிய இடம். இவ்வளோ பெரிய இடத்துல எல்லா IAS வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்குரிய புத்தகங்களெல்லாம் வச்சுருக்கிறான். ஆகையினால் பிள்ளைகளே, நாளைக்கு நீங்கள் தான் எல்லாமும். ஆட்சியாளராக நீங்கள் தான், எல்லாமும் நீங்கள் தான். அதற்கு நீங்கள் நூலகத்தை பயன்படுத்துங்கள். புத்தகத்தை கையில் எடுக்கிறீங்கன்னு சொல்லியாச்சுன்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, இப்போ அதுக்கு தான் எங்கள் ஆசிரியர் சொல்ல வந்தேன். எங்கள் ஆசிரியர் சுவாமிநாதன் ஒரு தமிழையா, அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? அந்த புத்தகத்தை கையில் எடுத்தேன்னா முதல்ல தொட்டு கும்பிட்டு எடுறாம்பார். நம்ம கேட்குறது கொஞ்சம் அறிவு குறைவாக கூட தெரியல. நம்ம என்ன பகுத்தறிவு பேசிக்கிட்டு இருக்காங்க. புத்தகத்தை ஏன் தொட்டு கும்பிடணும் தெரியுமா? அதை சரஸ்வதிங்கிறதுக்காக இல்லை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவு. அந்த நூல் எங்கே போகணும்? அகத்துக்குள்ளே போகணும். அதனால தான் நூல் அகம். அகம்னா என்ன அர்த்தம்? மனசுக்குள்ளே அந்த நூல் போகணும். அப்போ முதல்ல நீ என்ன பண்ணுற? அந்த நூல்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிற, என்ன உங்களை திறக்கலாங்களா? திறப்பா. திறந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அதை உள்ளேற்றி அந்த நூல் முழுமையும் உனக்குள்ளே இருந்தால் தான் நீ சிறந்த மாணாக்கனாக இருக்க முடியும். ஏறத்தாழ நானே அதிகமான நேரத்தை எடுத்துக்கொண்டேன். இருந்தாலும் இது உங்களுக்கு பயனளிக்கும் என்று கருதுகிறேன். ஆகையினால உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.